वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. हरि ओम. நாம் இன்றைக்கி ஒரு விஷ பரீட்சை பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். எல்லோரும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 16வது ஸ்லோகத்துக்கு ஆதிசங்கரர் என்ன பாஷ்யம் எழுதியிருக்கார், விளக்கம் எழுதியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சம்ஸ்கிருதம் படிக்க முடிஞ்சவங்க சௌகரியத்துக்காக வேண்டி ஸ்க்ரீன்லேயும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லோகத்துக்கு முன்னுரை, அதில் தொடர்பு சங்கதி சொல்லுவாங்க, அது எழுதுறாரு. இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்களை மனசில் வச்சுக்கிட்டு எழுதுறார். இதஸ்ச, இதனாலும், சோகமும் மோகமும் அக்ருத்வா செய்யாம, சோகமோகமும் கொள்ளாம, சோகமோகம் அடையாம, ஷீத உஷ்ணாதி சகனம் யுக்தம், குளிர் வெப்பத்தை எல்லாம் சகிச்சுக்கிறது அப்படிங்கிறது நியாயம்தான், சரிதான், புத்திசாலித்தனம் தான், பொருத்தமானது தான். யஸ்மாத், ஏன் அப்படின்னு பகவான் சொல்றார். இதுக்கு முன்னாடி மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கவுந்தேய, அதிலிருந்து சீத உஷ்ணத்தை எல்லாம் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொன்ன பகவான், அப்படி பொறுத்துக்கிடுறவன் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொன்ன பகவான், இதனாலேயும் சோகமோகம் இல்லாமல் சுக துக்கத்தை சகிச்சு வாழ்கிறது பொருத்தமானது அப்படின்னு சொல்ல விரும்புகிறார். அதுக்காக வேண்டி தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறார். நாசதோ வித்யதே பாவக ந பாவோ வித்யதே சதக உபயோரபி திருஷ்டோந்தக து அனயோஸ் தத்துவதர்ஷிபிஹி. இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, வார்த்தைக்கு வார்த்தை விளக்கம் சொல்லுவாங்க. வார்த்தை கஷ்டமாக இருந்தால் நமக்கு புரிகிற ஒரு பாஷையில் சொல்லுவாங்க. உங்களுக்கு எதுவுமே எல்லாமே புரியாத மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் தமிழில் சொல்கிறதுனால புரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ந அசதக, இது ஸ்லோகத்தில் இருக்குது. நாசதோ அப்படின்னு இருக்கு, அதை எடுத்து எழுதுறாரு. ந அசதக. இப்போ அசத்தகன்னா என்ன அர்த்தம் எடுக்கிறது? பல அர்த்தம் எடுக்கலாமே. என்ன அர்த்தம் எடுக்கிறது? அவரே அந்த அர்த்தத்தை சப்ளை பண்றாரு. அவித்யமானஸ்ய சீத உஷ்ணாதேஹே சகாரணஸ்ய, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றார். முதல் எக்ஸ்பிளனேஷன் அவித்யமானஸ்ய, அதாவது தெரியாததுக்கு. வித்யமானம்னா தெரிகிறது, அவித்யமானம்னா தெரியாதது. சீத உஷ்ணாதேகே, குளிர் வெப்பம் போன்றவைகளுக்கு. இப்போ குளிர் வெப்பத்தை நாம கண்ணால பார்க்கறது இல்லை, ஃபீல் பண்ணுவோம், கண்ணால பார்க்கறது இல்லை. பொதுவாக நான் நம்ம கிளாஸ்ல நிறைய உதாரணம் காட்டியிருக்கிறேன். என்ன, அஞ்சரை பெட்டி அல்லது பானை அல்லது பென்னு, இப்படி நான் எது காட்டினாலும் அதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எல்லாமே கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நமக்கு இங்கே கேமரா இருக்குது. கேமரா கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் கிரகிக்க முடியும், உங்களுக்கு காட்ட முடியும். இல்லை மைக் இருக்கிறதுனால
பக்கத்தில் ஏதாவது சத்தங்கள் இருந்தாலும் நான் பேசுகிறதும் கேட்கும், வேறு சத்தம் இருந்தாலும் கேட்கும். இப்போ காது சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம 2 பேருக்கு இடையில 2-வே கம்யூனிகேஷன் இருக்குது. ஒன்று கண்ணு சம்மந்தப்பட்டது, இன்னொன்று காது சம்மந்தப்பட்டது. ஒருவேளை இங்கே நல்ல ஒரு மல்லிகைப்பூ மனம் வீசுதுன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொன்னாலும் அதை உங்களால் கிரகிக்க முடியாது. ஏன்னா மூக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை என்கிட்ட இருந்து உங்ககிட்ட கடத்துறதுக்கு இடையில மீடியம் இல்லை. அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்டது, நாக்கு சம்பந்தப்பட்டது, அதெல்லாம் கடத்துறதுக்கு மீடியம் இல்லை. அதனால நாம இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதா? சரி. யாமினியம்மா வாய்ஸ் எனக்கும் விட்டு விட்டு தான் கேக்குது. பாப்போம். இப்போ நமக்கு 5 இந்திரியங்கள் இருக்கு. 5 விதமாக நம்ம விஷயங்களை அறிஞ்சுக்கிறோம். நம்ம கிளாஸில் உதாரணத்துக்கு 2 விஷயத்தை தான் பயன்படுத்துகிறோம், எல்லா விஷயத்தையும் பயன்படுத்துறது இல்லை. இது ஒன்று நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ அவித்யமானஸ்ய அப்படிங்கிறது கேட்கல இல்லையா? இப்போ கேட்கல. இப்போ கேட்கலையா? இப்போ கேட்குது. இப்போ நெட்டு மாற்றி பார்த்தேன், இப்போ மறுபடியும் மாற்றுறேன். இன்டர்நெட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்குது தானே? தொடர்ந்து கிளாஸ் எடுக்கலாமா? இப்போ சீத்த உஷ்ணம் இந்த ரெண்டுக்கும் ஒரு அடைமொழி கொடுக்கிறாரு, சகாரணஸ்ய. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதாவது எதுக்கு காரணம் இருக்கோ அது அசத். அதனால தான் அந்த வார்த்தையை போடுறார். ந வித்யதே, ந வித்யதேன அந்த ஸ்லோகத்தில் உள்ள வார்த்தை, அதுக்கு அர்த்தம் சொல்றார் நாஸ்தி, ந அஸ்தி, நான் இல்லைன்னு எடுத்துக்கணும். பாவக இருப்பு, பாவகன்னா என்ன அர்த்தம் எடுக்கணும்? பவனம், இருப்பு. அப்படி அது பவனம்ங்கிற வார்த்தை புரியலைன்னா அடுத்த வார்த்தை போடுறார் அஸ்திதா. அதுக்கு இருப்பு இல்லை. அப்போ முதல் வரிய அவர் சொல்றார், சீத்த உஷ்ணம் இந்த ரெண்டுக்கும் காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் குளிரோ வெப்பமோ வர்றதில்லை. இப்படி காரணம் இருக்கிற எதுவானாலும் சரி அது அசத்து. அந்த அசத்துக்கு நிரந்தர இருப்பு அப்படிங்கிறது, சுயமான இருப்பு அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றார். அடுத்து நகி
சீத உஷ்ணாதி சகாரணம் பிரமாணைஹி நிரூபியமானம் வஸ்து சத்பவதி. இப்போ குளிர் வெப்பம் நம்முடைய தோலுக்கு தெரியும். இதை மாதிரி ஒவ்வொரு பிரமாணத்துக்கும் ஒவ்வொன்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி நம்ம பிரமாணங்களால் தெரிகிற விஷயம், அதாவது இன்னொரு சுருக்கமாக சொன்னால் நமக்கு தெரிகிற விஷயம், இந்த தெரிகிற விஷயம் சத்து அப்படின்னு எடுக்கலாமா அப்படின்னா கூடாது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், என் கண்ணால் பார்த்தேன், என் காதால் கேட்டேன், என் மூக்கால் மோந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி நம்ம ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுனால அதனால் அது இருக்குது அப்படின்னு அதுவே ஒரு நிரூபணம், அதுவே ஒரு பிரமாணம், அதுவே ஒரு நெஜம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆர்கியூமெண்ட்டு நேரம் மாறி, நீங்கள் பார்த்தீங்கல்ல அதனாலேயே அது இல்லை. எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அது சத்து இல்லை. அதாவது அது இல்லைன்னு சொல்ல வேண்டாம், அது சத்து இல்லை. எது எது நீங்கள் உங்களால் பார்க்கப்படுதோ, எது எது உங்களால் அறியப்படுதோ அதெல்லாம் சத்து இல்லை. பார்க்கப்படுறது அறியப்படுறது எல்லாமே அசத்து அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துடும். பார்க்கிறவன் அறிகிறவன் சத்து அப்படிங்கிறத சொல்ல வரோம். விகாரோஹி சக, ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக் சொல்றார். ஏன் அப்படின்னா அது மாறுது. ஒருக்க சுகமாக இருக்கு, ஒருக்க குளிராக இருக்கு, ஒருக்க வெப்பமாக இருக்கு, ஒருக்க சுகமாக இருக்கு, ஒருக்க துக்கமாக இருக்கு. இப்படி இது மாறுது. மாறக்கூடியதுனால அது நம்ம சத்துன்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் உங்களுக்கு நான் சிம்பிளாக ஏற்கனவே சொன்னது தான். மாறக்கூடியதுனால அது சத்து இல்லை. காரணம் இருக்கிறதுனால சத்து இல்லை, மாறக்கூடியதுனால சத்து இல்லை. பார்க்குறோம் அப்படிங்கிறதுனாலே, கண்ணால் கண்டேன் காதால் கேட்டேன் அப்படி சொன்னதுனாலையும், நீங்கள் பார்க்குறது எது ஆனாலும் சரி, நீங்கள் தெரிஞ்சுக்கிற எதுவானாலும் சரி, அதையும் நம்ம அசத்துன்னு புரிஞ்சுக்கணும். பார்க்கிறவன் தெரிஞ்சுக்கிறவன் சத்துன்னு புரிஞ்சுக்கணும். விகாரஸ்ச வெபிச்சரதி, எது மாறக்கூடியதோ அது இப்போ களிமண்ணா இருக்குது, அடுத்தது பானையாக மாறுது, அடுத்தது டம்ளராக மாறும். இப்படி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை, மாறும் தன்மை அதுக்கு இருக்குது. விகாரம், ஒன்னிலிருந்து உருவான பொருள், ஒரு காரணத்திலிருந்து வந்த காரியம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ விகாரம்ங்கிறது ஒன்னிலிருந்து உருவான பொருள் காரியம்னு வச்சுக்கிட்டா அது மாறிக்கிட்டே இருக்கும். யதா கடாதி சம்ஸ்தானம் சக்ஷுஷா நிரூபியமானம் மிருத் வத்திரேகேன அனுபலப்தேஹே அசத். இப்போ அசத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். உதாரணம், பானை. பானை மாதிரிப்பட்டது. கடாதி சம்ஸ்தானம், பானை மாதிரிப்பட்ட எது வேணாலும் வச்சுக்கோங்க. பானை சக்ஷுஷா நிரூபியமானம், நம்ம கண்ணால பார்க்குறோம், அறிஞ்சுக்கிறோம். மிருத் வத்திரேகேன, களிமண் மண்ணுக்கு அந்நியமா. அனுபலப்தேஹே, இல்லை இந்த களிமண்ணை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா பானைங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ பானை அப்படின்னு நம்ம சொல்றது, நம்ம கண்ணால பார்க்கறது, அதுக்கு ஆதாரமா களிமண் இருக்கு. களிமண் இல்லைன்னா பானை இல்லை. அப்போ நம்ம கண்ணால பார்த்தோம் நம்ம சொல்லும்போது அந்த பார்வைக்கு காரணமா இருக்கிறது களிமண். பானையை பார்க்குறோம் சரி, அதாவது அதுக்கு காரணமா இருக்கிறது அதனுடைய ஆதாரமான களிமண். அதனால
பானை முதலானவைகள் பார்க்கப்பட்டாலும், கண்ணால் பார்க்கப்பட்டாலும் அதுக்கு ஆதாரமாக இன்னொரு பொருள் இருக்கிறதுனால, அந்த ஆதார பொருள் இல்லாமல் அது இருக்காது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அசத். அப்போ எந்த ஒரு பொருள் தனக்கு ஆதாரமாக இன்னொன்று வச்சிருக்குதோ அதெல்லாம் அசத்து. ததா, அப்படியே, இது ஒரு உதாரணம் சொன்னோம். இது மாதிரி சர்வோ விகாரக காரண வெதிரேக்கேன அனுபலப்தேகே அசன். அதனால எல்லா காரியங்களும், நான் சொல்லியிருக்கிறேன் காரணம் காரியம்னு ரெண்டு உண்டு. அதுல எல்லா காரியங்களும், விகாரகங்கிறது காரியம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்குவோம். எல்லா காரியங்களும் காரணம் இல்லாம பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால களிமண் எப்படி பானை எப்படி களிமண் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியாதோ, காரணமான களிமண் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியாதோ, அது மாதிரி எந்த ஒரு பொருளும் அதற்கு காரணம் இல்லாமல், காரணத்தை ஆதாரமாக இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இப்போ துணி அப்படின்னா பஞ்சு இல்லைன்னு வச்சுக்கோங்க, துணியை பார்க்க முடியாது. அதனால எது எது தனக்கு காரணத்தை தவிர்த்தா கண்ணுக்கு புலப்படாதோ, இந்திரியங்களுக்கு புலப்படாதோ, அதெல்லாமே அசத். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொன்று புரிஞ்சுக்கிறோம், காரணம் சத்து, காரியம் அசத்து அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்துறதுக்கு அடுத்தது ஒரு பாயிண்ட் சொல்றாரு. ஜென்ம பிரத்வம்சாபியாம் பிராக் ஊர்த்வம் ச அனுபலப்தேஹே காரியஸ்ய கடாதேஹே. காரியம் பானை. இந்த பானைக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, இந்த பானைக்கு ஒரு டேட் ஆஃப் டெத் இருக்கு. டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்ன பானை இருந்ததா? இல்ல. டேட் ஆஃப் டெத்துக்கு பிறகு பானை உண்டா? இல்ல. அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, இறந்த பிறகும் இல்லை. இது பிராக் அபாவக பிரத்வம்ச அபாவகன்னு சொல்லுவாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, இறந்த பிறகும் இல்லை. அப்போ இந்த காரியம் அப்படிங்கிறது இல்லாத, முன்னாடி இல்லாமல் இருந்தது, பிறகு இல்லாமல் போகுது, நடுவில் மட்டும்தான் இருக்குது. மிருதாதி காரணஸ்ய தத் காரண வெதிரேகேன அனுபலப்தேகே அசத்வம். இது களிமண் இல்லை, காரணம் இல்லைன்னா இதை நம்ம பார்க்க முடியாது, இதை தெரிஞ்சுக்கிட முடியாது. அதனால இதை நம்ம அசத்துன்னு சொல்றோம். அப்ப ஏன் அசத்து அப்படின்னு சொல்றோங்கிறதுக்கு நிறைய பாயிண்ட் சொல்லியாச்சு இல்லையா? அது இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதனால இது அசத்து. இது கண்ணால பார்க்கப்பட்டாலும் அப்படி பார்க்கப்படுறதுக்கு காரணமா இதனுடைய காரணம் தான் இருக்கு. பானையை பார்க்கறது களிமண் காரணமா இருக்கு, அதனால அசத்து. களிமண்ணுக்கு அந்நியமா இது இல்லை, அதனால அசத்து. அப்போ அதனால நம்ம பொதுவா எதுக்கெல்லாம் காரணம் இருக்கோ அதெல்லாம் அசத்துன்னு எடுத்துக்கலாம். அதனால நாம பார்க்கறது, நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அசத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து தது அசத்வே சர்வ அபாவ பிரசங்கக இதி சேத். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, நம்ம புத்திசாலியா இருந்து கேள்வி கேட்டோம்னா என்ன வரும்? பானைக்கு காரணம் களிமண், சரி, இந்த களிமண்ணுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல, அந்த காரணம் இல்லைன்னா களிமண் தெரியாதுல்ல. மிருதாதி காரணஸ்ய
தற்காரண வெதிரேகேன, அதுக்கு காரணத்தை எடுத்துட்டோம்னா, மண்ணுக்கு காரணத்தை எடுத்துட்டோம்னா ஆட்டம்ஸ்னு வச்சுக்கோமே, மணல்னு வச்சுக்கலாம், இல்லை ஆட்டம்ஸ்னு வச்சுக்குவோம். அனுபலப்தேகே, அதுவும் தெரியாதுல்ல, அப்ப அதுவும் அசத்து தானே. அப்படி நம்ம எடுத்துக்கிட்டா தது அசத்துவே சர்வ அபாவ பிரசங்க. இப்படி உங்க லாஜிக்ல போனா உலகத்துல எதுவுமே இல்லைன்னு ஆயிப்போம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லிட்டே போனா, காரணம் எதெல்லாம் காரியமோ அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா உலகத்துல எதுதான் இருக்குன்னு வரும், ஒன்றும் இல்லைன்னு வந்துடும். அப்படின்னு அப்படி வந்துருமே. தது அசத்வே சர்வ அபாவ பிரசங்க இது சேத். அப்படி ஒருவேளை நீங்க நினைப்பீங்கன்னா, அப்படி ஒரு கருத்து நீங்க சொல்லுவீங்களா இருந்தா, ந அப்படி கிடையாது. சர்வத்திர புத்தி துவய உபலப்தேகே, எல்லா இடத்துலையும் நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்கிறோம். சத்புத்திஹி அசத்புத்திஹி இதி. இருக்குன்னு ஒரு புத்தி, பேரு வடிவம்னு இன்னொன்று. இருக்குன்னு ஒன்று பார்க்குறோம், அதாவது பானை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பானைன்னு ஒன்று இருக்கு, இருக்குன்னு ஒன்று இருக்கு, ரெண்டு விஷயம் பார்க்குறோம். பானை அசத்து, இருக்குங்கிறது சத்து தானே, அதனால அது இல்லைன்னு ஆகாதுல்ல. எத் விஷயா புத்திஹி ந வெபிச்சரதி தத்து சத்து. எந்த ஒரு அறிவு மாறாம இருக்குதோ அது சத்து. எத் விஷயா புத்திஹி எத் விஷயா வெபிச்சரிதி, எத் விஷயா புத்திஹின்னு வந்திருக்கலாம், இதுல இல்லை. சரி, என்னுடைய பாட்டத்தில் இருக்கு, இந்த பாட்டத்தில் உங்களுக்கு காட்டுற பாட்டத்தில் இல்லை. எத் விஷயா புத்திஹி வெபிச்சரதி தது அசத். எது விஷயமான புத்தி மாறுதோ அது அசத்து, எது விஷயமான புத்தி மாறலையோ அது சத். இது சத் அசத் விபாகே புத்தி தந்திரே ஸ்திதே. அதனால சத்து அசத்துன்னு சொல்லும்போது இப்படி ரெண்டு விஷயம் இருக்கு. சர்வத்திர துவே புத்தி சர்வைஹி உபலப்யேதே சாமான அதிகரணே ந நீலோத்பலவத்து. எல்லா இடத்துலையும் நமக்கு இந்த ரெண்டு புத்தி இருக்கு. பெண்ணு இருக்கு, தாளு இருக்கு, இப்படின்னு நமக்கு எல்லா இடத்துலையுமே ரெண்டு புத்தி இருக்கு. இல்லை, இருக்குங்கிறது ஒரு புத்தி, பேரு வடிவம் அது இன்னொரு புத்தி. அதனால அசத் புத்தி சத் புத்தின்னு ரெண்டு இருக்கு. எல்லாரும் அதுல யாருக்குமே சந்தேகம் இல்லை. சன் கடக, சன் பட்டக, அதாவது கடம் அப்படின்னா பானை, பட்டம் அப்படின்னா துணி. பானை இருக்கு, துணி இருக்கு இப்படின்னு சொல்லும்போது சன் ஹஸ்தி யானை இருக்கு. இப்படி அசத்து இருக்கு, அசத்து இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு, அப்படி நம்ம இருக்கு இருக்குன்னு எல்லாத்திலையும் சொல்றோம் இல்லையா. அதனால ரெண்டு புத்தி எல்லாத்திலையும் இருக்குது. ஏவம் சர்வத்திர தயோஹோ புத்தியோஹோ கடாதி புத்திஹி வெபிச்சரியதி. இப்படி ரெண்டு இருக்கிறதுல இருக்கு இருக்கு இருக்குங்கிறது மாறுறது இல்லை. பானை, யானை, துணி இது மாறிக்கிட்டே வருது. அப்போ ஒரு பக்கம் மாறிட்டு வருது, ஒரு பக்கம் மாறாமல் இருக்கு. மாறாமல் இருக்கிறது சத்து, மாறிட்டே இருக்கிறது அசத்து. ததாச்ச தர்ஷிதம் நது சத்புத்திஹி. யானை பானை எல்லாம் மாறலாம், ஆனால் இருக்குங்கிறது மாறாது. இல்லை, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போதைக்கு அப்படி குறிச்சு மனசில் ஓரத்தில் குறிச்சு போட்டுங்க. நாம் ஒரு வயசு இருக்கும்போது, சரி கொஞ்சம் 5 வயசு வச்சுக்கிடுவோம், 5 வயசு இருக்கும்போது நான் அப்படின்னு சொல்கிறோம். 6 வயசுலேயும் நான் தான், 10 வயசுலேயும் நான் தான், 15 வயசுலேயும் நான் தான், 20 வயசுலேயும் நான் தான்,
30 வயசுலயும் நான் தான், 50 வயசுலயும் நான் தான், 120 வயசு இருந்தா அப்பவும் என்னதான் சொல்லுவோம், நான். நான் மாறுறதில்லை. ஆனா அந்த நான் எதை காட்டுதோ அது மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? மாறக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, அதை நான்கிற வார்த்தையில குறிப்பிடுறோம். அந்த நான் மாறுறதில்லை, அந்த நான் உணர்வு மாறுறதில்லை. தஸ்மாத் கடாதி புத்தி விஷயக அசன். அதனால பேரு வடிவம் உள்ளதெல்லாம் அசத்து. வெபிச்சாராத் மாறிட்டே இருக்கிறதுனால நது சத்புத்தி விஷயக இருக்குங்கிறது மாறுறதில்லை. அவ்யபிச்சாராத் ஏன்னா அது மாறுறதில்லை. கடே வினஷ்டே கடபுத்தௌ व्यभिचरन्त्यां சத்புத்திர் அப்பி व्यभिचरति इति चेत्. இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஆள் கேள்வி கேட்கிறார். ஒருவேளை இந்த பானை உடஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிடுவோம். பானை இருக்கும்போது பானை இருக்கு, பானைன்னு இருக்குன்னு ரெண்டு இருக்கு, சரி. இந்த பானை உடஞ்சு போச்சு, பானை நஷ்டப்பட்டுட்டது. இப்போ பானை இருக்கு, இப்போ பானை நஷ்டப்பட்டுட்டு. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? பானை இருக்குன்னு இப்ப சொல்லுங்க பாப்ப அப்படின்னு கேள்வி கேட்கிறான். பானை இறந்து போச்சு, அழிஞ்சு போச்சு, மறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் நீ பானை இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. பானை இருக்கும்போது வேணா பானை இருக்குன்னு சொல்லலாம், பானை இல்லாம போனா என்ன சொல்லுவீங்க? அப்ப இல்லைன்னு ஆகி போச்சுல்ல. அத முதல்ல வேற விதமா சங்கரர் அதுக்கு பதிலளிக்காரு. கடாந்தரே ந அப்படி இல்லப்பா, படாதவ் அப்பி சத்புத்தி தர்ஷனாத். சங்கரர் முதல்ல என்ன பண்ணாருன்னா, சரிப்பா பானையில இருக்குங்கிறது மாறிட்டது, பானை போன உடனே பானை இருக்குங்கிறது மாறிட்டது. ஆனா துணி இருக்குல்ல, அந்த இருக்குங்கிற விஷயம் துணியில போகலையே. பானையில வேணா போயிருக்கலாம், துணியில போகலையே. படாதவ் அப்பி சத்புத்தி தர்ஷனாத் விசேஷேண விஷயா இவ சா சத்புத்தி. ஒரு பொருள் அதுக்கு விசேஷண மாதிரி, உரிச்சொல் மாதிரி சத்புத்தி மாறாம இருக்கு அப்படின்னு. அப்ப அடுத்தது நம்ம விடுவோமா கேள்வி கேட்காம? சத்புத்தி வத்து கடபுத்திரபி கடாந்தரே திருஷ்யத்தே இது சேத். அவன் சொல்லு, என்னப்பா அது, பானை போச்சுதுன்னா இருக்குங்கிறது துணியில இருக்குன்னு சொல்லு. இந்த பானை தானே போச்சு, இந்த பானை இருக்குல்ல, அப்ப பானை அப்படிங்கிறது போகல. இந்த பானை போச்சுது, அதனால பானையே போயிட்டு நீ சொல்லுங்க. அது இந்த பானை போகல, இங்க பானை இருக்குல்ல. சத்து இருக்குதுங்கிறது இங்க இல்ல, துணியில இருக்குன்னு சொல்லுவேன்னா நான் விடுவேனா? இந்த பானையில இல்லைன்னா இந்த பானை இருக்கு, பானை இங்க இல்லைன்னா இங்க இருக்குல்ல அப்படின்னு கேள்வி கேட்கிறான். சத்புத்தி வத்து கடபுத்தி அப்பி கடாந்தரே திருஷ்யத்தே இது சேத். சங்கரர் சொல்றாரு, ந இல்ல, படாதவ் அதர்ஷனாத். நீ இன்னொரு பானையில வேணா பானை இருக்குன்னு சொல்லலாம், துணியில பானை இருக்குன்னு சொல்லுவியா என்ன? கொஞ்சம் மொட்டை அடிச்சுட்டு தான் படிக்கணும். துணியில பானை இருக்குன்னு சொல்லுவியா என்ன? துணியில இருக்குன்னு சொல்லுவேன், இருக்குங்கிறது இங்கேயும் சொல்லுவேன் அங்கேயும் சொல்லுவேன். ஆனா பானை போயிட்டுதுன்னா துணியில பானை போய் இருக்குன்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். அதனால ந படாதவ் அதர்ஷனாத், துணியில பானை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால போன பானை போனதுதான், பானை மாறத்தான் செய்யுது, இருக்குங்கிறதா மாறல அப்படின்னு கொண்டு வர. சத்புத்தி அப்படி நஷ்டே கடே ந திருஷ்யத்தே
इति चेत् न विशेष्य अभावात् सद्बुद्धिः विशेषणविषया सति विशेष्य अभावे विशेषण अनुपपत्तौ किं विषया चेत् किं विषया स्यात् न तु पुनः सद्बुद्धेः विषयाभावात्. அதாவது சத்புத்தி பானை போயிட்டுதுன்னா பானையில் இல்லை, நாம் முன்னாடி என்ன சொன்னோம், பானை போச்சுதுன்னா பானை துணியில் இல்லை அப்படின்னு சொன்னோம். அவன் சொல்லுங்க அடுத்தது பாயிண்ட் பிடிக்கா இருக்குங்கிறது கூட பானை போயிட்டுதுன்னா பானையில் இல்லை இந்த பானை போயிட்டுன்னா இந்த பானையில் இல்லை அங்கேயும் போயிருது இல்லை அப்படின்னு திருப்பியும் கேள்வி கேட்குறான். அப்போ சங்கரர் சொல்றாரு, அதுக்கு காரணம் இருக்குங்கிறது விசேஷணம். அதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை சிறப்பிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பொருள் இல்லைன்னா சிறப்பிக்கிறதுக்கான பொருள் இல்லாததுனால சொல்றது இல்லையே தவிர இருக்குங்கிறது போகலை. இருக்குங்கிறது அப்பவும் இருக்கு, அதை இருக்குன்னு சொல்றதுக்கான பொருள் போனதுனால இருக்குங்கிறத சொல்ல முடியல, அவ்வளவுதான். விசேஷ்ய அபாவாத், அது சிறப்பிக்கக்கூடிய அந்த பொருள் இல்லாததுனால சத்புத்தி எப்பவுமே ஒரு பொருள் இருந்தால் தான் அது இருக்குங்கிறத சொல்ல முடியும். அது எந்த பொருளாக வேணா இருக்கலாம், ஆனால் ஒரு பொருள் இருந்தால் தான் சொல்ல முடியும். விசேஷ்ய அபாவே விசேஷண அனுபவத்தௌ கிம் விஷயா ஸ்யாத் நது புனக சத்புத்தேகே விஷய அபாவாத். சத்புத்திக்கு பானைங்கிற விஷயம் போயிட்டுது, ஆனால் சத்புத்திக்கு வேற நிறைய விஷயம் இருக்கு, அங்கெல்லாம் அதை சொல்ல முடியும் தானே. ஆனால் பானை விஷயத்தில் போனது தானே, இன்னொரு இடத்துல சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிறார். ஏக அதிகரணத்துவம் கடாதி விசேஷ்ய அபாவே ந யுக்தம் இது சேத். அவன் அடுத்தது சந்தேகங்கள் அப்புறம் கடம் பானை இல்லைன்னா அதை இன்னொரு இடத்துல போய் இருக்குன்னு சொல்றது எப்படி சரியாகும்? இருக்குங்கிறது இன்னொரு இடத்துல இருக்கு, அது மாறல அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும்? அது பொருத்தம் இல்லையே அப்படின்னா இல்லை, அதுவும் பொருத்தம்தான். ஏன்னா இதம் உக்தம் இது மரீச்சியாதவ் அந்நியதர அபாவே அப்படி சாமானாதிகரண்ய தர்ஷனாத். சாரி, இதம் உதகம். இப்போ கானல் நீர் இருக்கு, நீங்க கானல் நீரை பார்க்கல, ஆனா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இந்த தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? இல்லாம இருந்தா கூட, தண்ணி இல்லாம இருந்தா கூட இந்த தண்ணி இருக்கு அப்படின்னு கானல் நீர்ல நம்ம சொல்றோம். அதாவது இருக்கிறது ஒன்று, இல்லாதது ஒன்று, இந்த ரெண்டையும் சேர்த்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இல்லாததை இருக்குன்னு சொல்றது நம்மக்கிட்ட இருக்கத்தானே செய்யுது, நமக்கு அறியாமல் இருக்கிற வரைக்கும் சொல்லத்தானே செய்கிறோம் அப்படின்னு அவர் பதில் சொல்றார். தஸ்மாத், இதனால, இதுவரைக்கும் சொன்ன காரண காரியங்கள்னால, தேகாதேகே உடல்ல, துவந்த்வஸ்ய ச காரணஸ்ய அசதக ந வித்யதே பாவக இதி. முதல் வரிக்கு, முதல் பாகத்துக்கு கேள்வி எல்லாம் கேட்டு ஆலோசனை எல்லாம் பண்ணி
நிரூபணம் பண்ணியாச்சு. என்ன? அதனால இந்த உடம்புல வரக்கூடிய இருமைகள், சுகம், துக்கம், வெற்றி, தோல்வி, கவலை, இந்த மாதிரிப்பட்ட இது எல்லாமே காரணசிய, எல்லாத்துக்கும் இதோ ஒரு காரணம் இருக்கு. எதெல்லாம் காரணம் உள்ளதோ அதெல்லாம் அசத்து. அந்த அசத்துக்கு ந வித்யதே பாவக, நிரந்தர இருப்பு அப்படிங்கிறது கிடையாது, அது மாறக்கூடியது. அதனால அதை அசத்துன்னு சொல்றது சரிதான். அடுத்து ததா, அதுபோல சதக ச, இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வரார். ஆத்மனக, சத்துன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா ஆத்மா, நான் எடுத்துக்கணும். ஆத்மனக அபாவக, அது இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது. அவித்யமானதா, அபாவம்னா என்ன அர்த்தம்? இல்லாமல் போகிறது, தெரியாமல் போகிறது அப்படிங்கிறது. ந வித்யதே, கிடையாது. சர்வத்திர அவ்யபிச்சாராத் இது அவோச்சாம, எல்லா இடத்துலையும் அது மாறாமல் இருக்கிறதுனால அப்படிங்கிற காரணத்தினால நாங்கள் அப்படி சொல்கிறோம். பீஷ்மருடைய உடல் போகலாம், துரோணருடைய உடல் போகலாம், ஆனால் அவருடைய ஆத்மா போகாது. அதனால் அவருடைய ஆத்மா சத்து, அதுக்கு அழிவு போக்கு அப்படிங்கிறது கிடையாது. அவருடைய உடல் அசத்து, அதுக்கு தான் போக்கு வரவெல்லாம் உண்டு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏவம் ஆத்மா அனாத்மனோஹோ சது அசதோஹோ, இப்படி இப்போ ரெண்டாவது வரைக்கும் வரார். ஆத்மா அனாத்மா இந்த ரெண்டுக்கும் இடையில, சத் அசத்தோஹோ, சத்துக்கும் அசத்துக்கும் இடையில, உபயோரபி ரெண்டுக்கும் இடையில, திருஷ்டக உபலப்தக, புரிஞ்சுக்கிறானோ பார்க்குறானோ அறிஞ்சுக்கிறானோ, அந்தக நிர்ணயக, அந்தகனா இறுதி முடிவு, உண்மையை யாரு பார்க்குறாங்களோ, சத்து சதேவ, உள்ளது எப்பவும் உள்ளது தான், அசத் அசத்தேவ இதி, இல்லாதது அசத்து எப்போதும் அசத்து தான், தற்காலிகமாக இருந்தாலும் அது இல்லாததுக்கு சமானம்தான் அப்படின்னு யார் பார்க்குறானோ, து அனயோகோ, இந்த ரெண்டு விஷயத்துக்கு இடையில, யதோக்தயோகோ, இதுவரைக்கும் சொன்னதுக்கு இடையில, தத்துவ தர்ஷிபிகி, தத்துவ தர்ஷிபிகளால் இந்த வேறுபாடு, இந்த துல்லியமான வித்தியாசம் பார்க்கப்பட்டது, திருஷ்டக உணரப்பட்டது, அறியப்பட்டது. தது இதி சர்வநாம, இதில் தத்துவதர்ஷிபிகின்னு இருக்கு இல்லையா, இந்த தத்துவதர்ஷிபிங்கிற வார்த்தையை எடுத்து வச்சு விளக்குறாரு. இதில் தத் அப்படிங்கிறது சர்வநாமம். சர்வநாமம்னா என்ன அப்படின்னா, பிரதி பெயர் சொல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், ப்ரோனவுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இது ஒரு பானை இல்லையா, இந்த பானையை சொல்றதுக்கு முன்னாடி நான் இது ஒரு பானை அப்படின்னு சொன்னேன். இதுக்கு பேரு பானை, இதை குறிப்பிடுறதுக்கு நான் இதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். இதுக்கு பேரு பெண்ணு, இதை குறிப்பிடுறதுக்கு நான் இது பெண்ணுன்னு சொல்றேன். இப்படி எந்த ஒரு வார்த்தையை யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாமோ அதுக்கு பிரதிபெயர் சொல், ப்ரோனவுன், சர்வநாமம்னு பேர். அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். இது ஒரு பானை, இந்த பானையை பயன்படுத்தி வேதாந்தத்தை விளக்கலாம். இந்த பானை சிறிய பானை, இந்த பானையில் சமைக்க முடியாது, இந்த 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 இப்படி நான் சொல்லிட்டே இருக்கிறேன்.
திருப்பி திருப்பி பானை பானைன்னு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நரேந்திர மோடி பாரதத்தின் பிரதம மந்திரி, அவர் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார். முதல் தடவை நரேந்திர மோடின்னு சொன்னேன், அதுக்கு பிறகு அவருக்கு பதிலாக அவர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார், அவர் தமிழ்நாட்டு மக்களோடு உரையாடுகிறார். இப்படி தமிழ் ஒரு பேருக்கு பதிலாக பயன்படுத்துறதுனால தமிழில் பிரதி பெயர் சொல்லுன்னு சொல்கிறோம், ப்ரோனவுன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். சமஸ்கிருதத்தில் அதை யாருக்கு வேணால் இதை பயன்படுத்தலாங்கிறதுனால சமஸ்கிருதத்தில் அதை சர்வநாமன்னு சொல்லுவாங்க, சர்வநாம சப்தம்னு சொல்லுவாங்க. தமிழில் பிரதிபெயர் சொல் என்னன்னு தெரியும்னா அதுக்கு ஈக்குவலண்ட் மாதிரி சர்வநாமங்கிறத புரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் ப்ரோனவுன் தெரியும்னா அதுக்கு ஈக்குவலண்ட் மாதிரி சர்வநாமங்கிறத புரிஞ்சுக்கலாம். சர்வம் ச பிரம்ம, தத்து அப்படின்னா சர்வநாமம். எது சர்வம்? சர்வம் ச பிரம்ம, கடவுள் தான் எல்லாமா இருக்க. தஸ்ய நாம தத்து, சர்வ நாம, சர்வம் எது? பிரம்ம. பிரம்ம நாம, கடவுளுக்கு பேரு, அதுதான் தத். தத்துங்கிற வார்த்தை தத்துவதர்ஷிபி, அதில் தத்துங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு தத்து சர்வநாமம். எது சர்வமாக இருக்குது எல்லாமா இருக்குதுன்னா கடவுள். அதனால கடவுளுடைய பேர் தான் தத். இதே விஷயம் நமக்கு கீதையில் 17வது அத்தியாயத்தில் ஓம் தத் சத்திதின்னு எல்லாம் விவரம் வரப்போகுது. அதுக்கு ஒரு அச்சாரம் இங்கே போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க. தது பாவக தத்துவம், தஸ்ய பாவகன்னு எடுத்துக்கலாம். அதனுடைய இருப்பு, அதனுடைய உண்மை, அதுக்கு தத்துவம்னு பேர். அப்போ இதுவரைக்கும் தத்துவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தத்துவம் பேசுகிறான் அவன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தத்துவ சிந்தனைகள் இப்படியெல்லாம் தத்துவங்கிற வார்த்தை, தத்துவத்தை உதுத்துட்டான் அப்படிலாம் நம்ம பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இங்கே அந்த தத்துவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆதிசங்கர் சொல்கிறாரு, கடவுளுடைய பேர் தத்து. அந்த கடவுள் தன்மைக்கு தத்துவம், அந்த கடவுளுடைய உண்மைக்கு தத்துவம் அப்படின்னு வார்த்தை அர்த்தம் தருது. பிரம்மனோ யாத்தாத்மியம், கடவுளுடைய உண்மைத்தன்மைக்கு தத்துவம் அப்படின்ட்டு நாம் அர்த்தம் எடுக்கலாம். தத்துன்னா கடவுள், தொம்முன்னா பாவம், தத்துவம்னா கடவுளுடைய இருப்பு, கடவுளுடைய உண்மை, கடவுளுடைய யாத்தாத்மியம் அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். தது திரஷ்டும் ஷீலம் ஏஷாம். தத்துனா என்ன? பிரம்மம். ஏற்கனவே சொல்லிட்டேன். கடவுளை பார்க்குற பழக்கம் யாருக்கு இருக்கோ தே தத்துவதர்ஷினக, அவர்கள்தான் தத்துவதர்ஷிகள். அப்போ தத்துவதர்ஷினா என்ன அர்த்தம்? கடவுளை பார்க்கிறவன் யாரோ அவன்தான், கடவுளுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்தவன் யாரோ அவன்தான் தத்துவ தர்ஷிபி, தத்துவதர்ஷி. அவங்களால தத்துவதர்ஷிபிகி, தைஹி அவங்களால அப்படிங்கிற அர்த்தத்தில் தத்துவதர்ஷிபிகி அப்படின்னு பயன்படுத்தியிருக்கு. தொமவி தத்துவதர்ஷினாம் திருஷ்டிம் ஆஷ்ரித்ய சோகம் மோகம் சஹித்வா சீத்த உஷ்ணாதீனி நியதானி நியத அநியத ரூபாணி தொந்துவானி விகாரோ அயம் அசன்னேவ மரீச்சிஜல பத்து மித்யா அவபாசதே இதி மனசி நிச்சித்ய திதிக்ஷஸ்வ இதி அபிப்பிராய. 14வது ஸ்லோகத்தில் சொன்ன தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத அப்படின்னு சொன்னதை இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி முடிக்கிறார்.
தொமபி நீ கூட, அர்ஜுனா நீ கூட, தத்துவதர்ஷினாம் திருஷ்டிம் ஆசிரித்திய அந்த கடவுளை உணர்ந்தவர்களுடைய பார்வையை மாதிரி அறிவை கடவாங்கி, சோகம் மோகம் ஹித்வா இந்த கவலை மயக்கத்தை எல்லாம் விட்டு, சீத உஷ்ணாதீனி குளிர் வெப்பம் சுக துக்கம் இந்த மாதிரிப்பட்டது இருமைகள் எல்லாம், நியத்த அநியத்த ரூபாணி அது வரும் போகும், இருக்கும் இல்லாமல் போகும், மாறும், அதெல்லாம் காரியம். தொந்துவானி இந்த இருமைகளெல்லாம் விகாரோ அயம் இது காரியம் தோன்றினது, அசன் ஏவ இது அசத்து நிலையில்லாதது, மரீச்சி ஜலவத்து கானல் நீர் மாதிரி, அவபாசத்தே எப்படி கானல் நீர் தெரியுதோ இல்லை ஆனால் தெரியுதோ அது மாதிரி இந்த சுக துக்கங்கள் குளிர் வெப்பம் இதெல்லாம் இல்லை ஆனால் தெரியுது அப்படின்னு இது மனசி நிச்சித்திய உன் மனசில் இப்படி நிச்சயப்படுத்திக்கிட்டு, திதிக்ஷஸ்வ பொறுத்துக்கோ இத்தியபிப்பிராய. இதுதான் இந்த ஸ்லோகத்தை சொன்னதில் பகவானுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சங்கரர் நிறைவு பண்ணுறார். இப்போ ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். குமாரி உஷாம்மா, உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கேட்டுதா? கேட்டது நல்லா கிளியரா இருக்கு. நீங்க மட்டும்தான் இருந்துட்டே இருந்தீங்க. யாமினி அம்மாவுக்கு கேட்டுதா? ஆமா சரியா கேட்டது, ஃபுல்லாவே கேட்டது. சரி, லாக் அவுட் பண்ணி திரும்பி லாகின் பண்ணதுனால எனக்கு அது கிளியரா கேட்டது எல்லாம். சரி, அது 2 பேருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற பல பேர் உள்ள வந்துட்டு போயிட்டாங்க, நிர்மலானந்தி உட்பட. நிர்மலானந்திக்கு இப்போவாது கேக்குதா? இப்ப கேக்குது தம்பி. அது போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தேன். குமாரி உஷா அம்மா தொடக்கத்துல இருந்தே கன்சிஸ்டண்டா இருந்துட்டே இருந்தாங்க. அதனால என் பக்கத்துல பெரிய பிரச்சனை வரலன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு சரியா கேட்டதுனால. நம்ம எல்லாருடைய இன்டர்நெட்டையும் வெளுக்க போடணும். ஏதாவது கேள்வி இருக்கா இருக்கிறவங்களுக்கு? யாமினி அம்மாவுக்கு போன வகுப்புல ஒரு கேள்வி இருந்தது, அப்படித்தானே? அதுக்கு விடை சொல்லிட்டீங்க, போன வகுப்புலயே சொல்லிட்டீங்களே. சரி, அதுக்கு பிறகும் ஒரு கேள்வி கேட்டு அடுத்த வகுப்புல சொல்றேன்னு சொன்னோன்னு ஒரு ஞாபகம் வந்தது, அதனால கேட்டேன். முதல்ல நீங்க நான் கேட்ட கேள்விக்கு இது சொன்னீங்க, அதுக்கப்புறம் திருப்பி நான் உங்களை கேட்டேன், அதுக்கும் விளக்கம் கொடுத்துட்டீங்க. அப்புறம் நான் சொன்னேன் அதுக்கு எனக்கு நல்லா கிளாரிட்டி கிடைச்சது அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுல இந்த வகுப்பு இல்ல, இது எல்லா வகுப்புலயுமே இந்த விவேக சூடாமணி அதுலயுமே சரி, இதுல திதிக்ஷான்றது நிறைய எப்பவுமே சொல்லிட்டே இருக்காங்க, திதிக்ஷா அப்படின்னு. நம்ம அது எந்த லெவல் வரைக்கும் அதுதான் வாழ்க்கையே, அதுதான் அப்படின்னுட்டு என்னுடைய ஒரு இது. அதுலயும் தத்துவம் அசி அகம் பிரம்மாஸ்மி இது புரிஞ்சுக்கணும்னா ரொம்பவே கடினமா இருக்கு. எத்தனை வகுப்புகள் அட்டென்ட் பண்ணினாலுமே அது நான் நினைக்கிறேன் காலப்போக்குல கேட்க தான் அது ஒரு நாள் நமக்கு புரிய வரும் அப்படின்ட்டு. பிளஸ் நம்ம எல்லாத்தையுமே பக்தி மார்க்கத்துல இருந்து ஞான மார்க்கத்துல இருந்து எல்லாத்தையும் சித்த சுத்தி வேற சொல்றாங்க. இது எல்லாமே வரணும்னா எல்லாமே கூடி வரணும். அதான். இப்ப நீங்க இப்ப தத்துவமசி சொன்னனால சொல்றேன்.
தத்துவமசிலையும் ஒரு தத்துவமசி இருக்கு. ஆமா ஆமா அங்க ஆமா, நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. அங்க வந்து தத்துனா அவர், தொம்னா ஆமா. நீ, அசினா அவரும் நீயும் ஒண்ணு, அவர் தான் நீயாக இருக்கிறாய்ங்கிறது. அங்க வந்து பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டும் ஒண்ணுங்கிறது. ஜீவாத்மா. அங்க தத்துவம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வேற. பொதுவா அதனால அது என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு தக்காரம் போட்டு அதை எழுதுவாங்க. தத்துவம்னு தத்துவமசி எழுதும்போது ரெண்டு தக்காரம் போட்டு எழுதுவாங்க. அதே சமயத்துல இந்த தத்துவம் எழுதும்போது ஒரு தக்காரம் போட்டு எழுதுவாங்க. தத்துவம், அதாவது தத்து தொம்ங்கிறது மானித்துவம், தம்பித்துவம், அந்த தொம். அது வந்து தொம் நீங்கிற அந்த இது இல்லை, அத பிராதிபதிகம் இல்லை. அது வந்து என்ன சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல, விகுதி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். இந்த இல்ல, த்வித்வம் நீங்க சொல்றது த்வித்வம் வருதுன்னு தானே ஒண்ணுத்துல. தத்துவம்னு சொல்லும்போது நம்ம இந்த ஸ்லோகத்துல தத்து, அதுக்கு கூட அந்த தொம் அப்படிங்கிறது பாவ அர்த்தத்துல, பாவே தொம், பாவேங்கிற அர்த்தத்துல, அதாவது மானித்துவம், பாவே பிரயோகம். ஆமா, அகங்காரம் இருக்கிற தன்மைக்கு மானித்துவம்னு பேரு. தம்பித்துவம், டம்பம் இருக்கிற தன்மைக்கு தம்பித்துவம்னு பேரு. அத மாதிரி தத்துவம்னா பகவான் இருக்கிற தன்மைக்கு தத்துவம்னு பேரு. இந்த தத்துவம் வேற, தத்துவமசியில வரக்கூடிய தத்துவம் வேற. அங்க அது ரெண்டு வார்த்தைகள், தத்துவம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகள். இங்க தத்துங்கிறது வார்த்தை, தொம்ங்கிறது அதுன கூடிய சஃபிக்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சம்ஸ்கிருதத்திலயும் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை, பிரத்யயம். சம்ஸ்கிருதத்துல அதை பிரத்யயம் சொல்லுவாங்க. அந்த தொம்ங்கிறதுக்கு பாவேங்கிறது அர்த்தம். அது ஒரு வார்த்தை கிடையாது, அது ஒரு விகுதி. அந்த இது ஒரு ரெண்டு சின்ன வித்தியாசம், பல பேருக்கு தெரியாது. நமக்கு இந்த கான்டெக்ஸ்ட் வந்ததுனால, நீங்க தத்துவமசி சொன்னதுனால அந்த வித்தியாசத்தை நான் இப்பவே சொல்லிட்டேன். அது நான் எதுக்கு சொன்னேன்னா, எல்லாமே வந்து இட் இஸ் பாயிண்டிங் டு தட் ஃபேக்ட் ஒன்லி, டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தத்துவம் அசி, அப்புறம் அகம் பிரம்மாஸ்மி இப்படின்றத புரிஞ்சுக்கணும்ன்றது தான் கடைசியில இட் கம்ஸ் டு தட். அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது ஒரு இது இருக்கு. ஸோ அது நீங்க சொன்ன மாதிரி காலம் கூடி வரும்போது எல்லாமே இதுவா வரும். பொதுவாக புனக ஸ்ரவணம் குறியாத் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. நமக்கு இப்போ வைத்தியத்தை போய் மருந்து சாப்பிட்றோம், டாக்டர் எத்தனை நாளைக்கு சாப்பிடணும்னு கேட்குறீங்க. டாக்டர் சொல்லாரு 3 நாளைக்கு சாப்பிடுங்க, இல்லை 1 வாரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே அந்த மருந்து அவர் எவ்வளோ நாள் தருவாருன்னா, உங்களுக்கு நோய் தீர்ற வரைக்கும் தருவார். முதல்ல ஒரு டோஸ் தராரு, சரியாகலைன்னா மறுபடியும் அந்த டோஸை ப்ரெஸ்கிரைப் பண்ணுவார். அது மாதிரி நாம் வந்து பல ஜென்மங்களாக இந்த உடம்பு நான் அப்படிங்கிற பாவனையில் இருந்திருக்கிறோம். இந்த ஜென்மத்தில் கூட பிறந்ததுலேருந்து நம்மளை வந்து அப்படியே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு 5 வயசு 10 வயசு வரையெல்லாம் நமக்கு ஆண் பெண்ணு இந்த மாதிரி வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்காது. ஆனால் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஏய் நீ பொம்பளை பிள்ளைய அடிக்காத, பொம்பளை பிள்ளைகிட்ட எசலாத, வம்புக்கு போகாத இப்படின்னு பையன் கிட்ட சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைகிட்ட அவன் ஆம்பளை பையன் ஊர் சுற்றுவான், நீ வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்படியே இந்த மாதிரி சொல்லி 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 நீ பெண் நீ பெண், நீ ஆண் நீ ஆண் அப்படிங்கிறது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே பதிய வைக்கிறாங்க. நம்ம பிறக்கும் போது அந்த மாதிரி வித்தியாசத்தோட பிறக்கலை, ஆனால் அந்த வித்தியாசம் நமக்குள்ளே பதிய வைக்கப்படுது. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன பிள்ளையிலிருந்து ஏற்கனவே பல ஜென்ம வாசனை நமக்கு இருக்கு, அது பத்தாதுன்னு சின்ன பிள்ளையிலேருந்து அது பதிய வைக்கப்படுது. அதனால தான் விவேகானந்த சாமி சொல்லுவார், மதாலசா அப்படிங்கிற அம்மா குழந்தைய தாளாட்டினாங்களாம். அவங்க தாளாட்டும் போது நம்ம அம்மா சாதாரண அம்மா அப்பா மாதிரி ஆராரோ ஆரிராரோன்னு பாடாம, நீ வந்து பகவான், நீ ஆத்மா, நீ அழியாதவன் அப்படிங்கிற மாதிரி ஆத்ம தத்துவத்தை சொல்லி சொல்லி தாளாட்டினாங்க அப்படின்ட்டு உபநிஷத்துல வரக்கூடிய ஒரு விஷயத்தை விவேகானந்த சாமி எடுத்து சொல்வார். அந்த மாதிரி நம்மளை சொல்லி தாளாட்டல்ல, நம்மளை வந்து நம்முடைய உடல் போதம், அப்புறம் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழி இந்த மாதிரி ஒவ்வொரு போதமாக நமக்குள்ள
பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறோம் நாம். இப்போ ஏற்கனவே வாசனை இருக்குது, அது 10 பத்தாததுக்கு அதுக்கு மேலே இதெல்லாம் கொண்டு நம்ம மேலே திணிச்சிருக்காங்க. அப்போ இதில் இருந்து நாம் வெளியே வர்றது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நம்ம விசாரம் பண்ணணும். இப்போது நம்ம உடம்பு மாறக்கூடியது, இதில் நம்ம யாருக்கும் சந்தேகம் இருக்க போகிறதில்ல. இது எளிமையான ஒரு உண்மை. நான் சின்ன பிள்ளையில் இருந்தது மாதிரி இளமையில் இல்லை, இளமையில் இருந்த மாதிரி வயசானதில் இல்லை. இது ரொம்ப ஒரு எளிமையான உண்மை, நம்மளால் கிரகிக்க முடிஞ்ச உண்மை. ஆனால் நாம் மாறாமலே சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்போ மாறாத ஒரு ஆள் இருக்குது, மாறுற ஒரு ஆள் இருக்குது. மாறக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம அலட்டிக்காமல் இருக்கணும். மாறாத விஷயத்தை பற்றி அலட்ட வேண்டிய தேவையில்லை, ஏன்னா அது மாறாமல் தான் இருக்க போகுது. மாறக்கூடிய விஷயத்தை தான் பொதுவாக அலட்டுவோம். மாறக்கூடியது அதுக்கு சுபாவம் தன்மைங்கிற போது அதை அலட்டி என்ன பிரயோஜனம்? அதனால் அதை பற்றி அலட்ட வேண்டாம், கண்டுக்க வேண்டாம், பொறுத்துக்குவோம். பொதுவாக யாராவது என்கிட்ட கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா நான் அவங்களுக்கு 2 முதல் அட்வைஸ் சொல்லுவேன். ஏற்றுக்கணும், பொறுத்துக்கணும் அப்படிமே. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் 5 விரல் ஒன்று போல் இல்லைங்கிறவன் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாம் இப்படி தான் இருப்போம். அதை எதிராளி ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் 2 பேரும் விவகாரம் பண்ணணும். விவகாரம் பண்ணும்போது உரசல்கள் வரும். உரசல்கள் வரும்போது பொறுத்து போகணும். இந்த 2ம் இருந்தால் தான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது வெற்றி அடையும். திருமண வாழ்க்கைன்னு இல்லை, எந்த ஒரு ரிலேஷனும், அது அம்மா அப்பாவாக இருக்கலாம், குழந்தைகள் பெற்றோராக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், நண்பர்களாக கூட இருக்கலாம். எந்த ரிலேஷன் ஆனாலும் சரி, அல்லது எந்த விவகாரம் ஆனாலும் சரி, நாம் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறதுலையும் அடுத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளை மன்னித்து விட்டு கொடுக்கறதுலையும் தான் அந்த உறவினுடைய சக்ஸஸ் இருக்குது. இதில் எங்கே குறைவு வருதோ அந்த உறவு விட்டு போகும், உடஞ்சி போகும். அது நட்பாக இருந்தாலும் அது பொருந்தும். அதுதான் உலகத்தினுடைய டிசைன். ஆனால் நாம் இதை திருப்பி திருப்பி சிந்திக்கிறது மூலமாக நம்முடைய பழைய பதிவுகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்க செய்து, இந்த பதிவு, இந்த சிந்தனை வலுவாகும் போது நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்மளை பாதிக்காமல் தாமரையில் தண்ணி மாதிரி நாம் வாழ முடியும். தண்ணியிலே இருக்கும் தாமரை, ஆனால் ஒட்டாது. பத்ம பத்ர யுவாம்பசா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பகவான் பிறகு கீதையில் சொல்ல போகிறார். அதிகாரிகளுக்கு, உத்தம அதிகாரிகளுக்கு ஸ்ரவணம் கேட்ட உடனேயே தெளிவாயிடும். மத்தியம அதிகாரிகளுக்கு திருப்பி திருப்பி கேட்கணும். அது மனனம் அப்படி சொல்லலாம். அல்லது சந்தேகங்கள் வரும், அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி சரி பண்ணிக்கணும். அப்புறம் கேட்டாச்சு, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுது, ஸ்ரவணம் முடிஞ்சது. அதில் எனக்கு சந்தேகம் இருந்தது, இப்போ அதுவும் தெளிவாயிட்டது, மனனமும் முடிஞ்சது. ஆனாலும் நம்முடைய விபரீத பாவனை, பல ஜென்மத்து பதிவு வாசனைகள் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம நிதித்தியாசனமும் பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க அதை பிரித்து வச்சுருக்காங்க. ஆத்மாவாரே ஸ்ரோத்தவ்யோ திரஷ்டவ்யோ நிதித்தியாசித்தவ்யக. பிருகதாரண்யக உபனிஷத்தில் யாக்ஞவல்கியர் அவருடைய மனைவிக்கு உபதேசம் பண்ணும்போது பல விஷயங்களை சொல்லிட்டு கடைசியில் இதை சொல்கிறார். இதில் இருந்து தான் நாம் ஆன்மீக சாதனைக்கு இந்த 3 படி வேணுங்கிற கருத்தை எடுத்துக்கிட்டோம். யாக்ஞவல்கியர் தன்னுடைய மனைவி மைத்ரேயிக்கு சொன்னது, ஆத்மாவாரே ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யக. ஆத்மாவாரே திரஷ்டவ்யக, ஆத்மாவை அறிஞ்சுக்கிடணும். அறியறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ரோத்தவ்யக, கேட்கணும். மந்தவ்யக, அதை பற்றி சிந்திக்கணும். நிதித்தியாசித்தவ்யக, அதை பற்றி தியானிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதில் சொல்கிறது கேட்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பங்கு தான் இருக்குது. அதுக்கு மேலே நம்முடைய உழைப்பு, முயற்சி, ஹோம்ஒர்க், அதுக்கு முக்கியமான இடம் இருக்குது. இது
வேகமாக பலிதமாகிறதுக்கு பலன் தர்றதுக்கு 4 விதமான கிருபை வேணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆத்ம கிருபா, நமக்கு இதில் ஆர்வம் சலிப்பு வராமல் இருக்கணும், நம்முடைய உழைப்பு இதெல்லாம் இருக்கணும். அடுத்தது குரு கிருபா, ஆச்சாரியனுடைய கிருபா. அடுத்தது சாஸ்திர கிருபா, சாஸ்திரத்தினுடைய கிருபை. அப்புறம் ஈஸ்வர கிருபா, பகவானுடைய கிருபா. இந்த 4ம் யாருக்கு அமையுதோ அவங்களுக்கு வேகமாக ஞானம் சித்திச்சிடும். இதில் கூடுதல் குறைவு இருந்தால் அந்த அளவுக்கு அந்த பாதை கொஞ்சம் சிரமமானதாக இருக்கும். ஆனால் எத்தனையோ பேர் அடைஞ்ச பாதை. அதனால இப்போ சர்க்கஸ் பண்ணுறான், சர்க்கஸ் கஷ்டம்தான், நம்மளால் முடியாது தான், நாம் பயிற்சி பண்ணால் நமக்கு வரும். சைக்கிள் ஓட்டுறாங்க, நம்ம பல பேர் 2 ஹேண்டில் பாரை பிடிச்சிட்டு தான் ஓட்ட முடியும். சில பேர் ஒத்த கையை விட்டு ஓட்டுவாங்க பயிற்சி இருக்கிறவங்க, சில பேர் 2 கையும் விட்டுட்டும் ஓட்டுவாங்க, சில பேர் 2 சக்கரம் கூட வேண்டாம் 1 சக்கரத்திலே கூட ஓட்டுவாங்க. பயிற்சி அதிகமாக அதிகமாக அந்த திறமை வர ஆரம்பிக்கும். அதனால் அபியாசேனத்து கவுந்தேய வைராகியனச்ச கிரகியத்தை. பிறகு கிருஷ்ணன் சொல்ல போகிறார், அபியாசம் வைராகியம் இந்த 2னால சாதிக்கலாம் அப்படிங்கிறார். சரி, வேற ஏதாவது கேள்விகள்? கவிதா, வைரமுத்து எல்லாருக்கும் தொடர்ந்து இருக்கிறதுல சிக்கல் இருந்ததுன்னு நினைக்கிறேன். என் வீட்டுல கெஸ்ட் வந்திருந்தாங்க சொல்றாங்க. சரி, அவங்க நெட் ப்ராப்ளம் போல கிளாஸ். ஆமாம், இப்போ குமாரி உஷா அம்மாவுக்கு எல்லாம் ஒழுங்காக கேட்டிருக்கு. அதனால என் பக்கம் சரியா இருந்திருக்கு, அவங்க பக்கம் சரியா இருந்திருக்கு போல, மீதி எல்லாருக்குமே சிக்கல் உண்டாக்கியிருக்கு போல இருக்கு. சரி, ரெக்கார்டு கேட்கலாம் சாமி, ரெக்கார்டிங் கேட்கலாம். ஆமாம், நான் வந்து ஆஃப்லைன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன், அதை போடுறேன். அதில் சிக்கல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஆன்லைன் ரெக்கார்டிங்கில் ஏதாவது சொதப்பல் இருந்தாலும் ஆஃப்லைன் ரெக்கார்டிங்கில் சொதப்பல் இருக்காது, அதை போடுறேன். வகுப்பு அப்போ நிறைவு பண்ணிக்குவோம். பிரார்த்தனை.